இவ்வளவு நேரம் ஃபோன் ட்ரை பண்ணியும் ரஞ்சிதா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. கல்யாணத்தை நிறுத்தினாலா இல்லையானே தெரியலையே. இவ்வளவு தடவை கால் பண்றேன், ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறா? என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையே. அவளா போன் பண்ணி ஏதாவது சொல்லலாம்ல, ஏன் இப்படி பண்றா? சரி, திரும்ப போன் பண்ணுவோம். ரஞ்சிதா, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அக்கா தான் கூப்பிட்டுட்டே இருக்கா. அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே? என்ன யோசிக்கிற ரஞ்சிதா? இல்ல, இங்க நடந்தது தெரிஞ்சா அக்கா ரொம்ப வருத்தப்படுவா. அதுக்காக சொல்லாமலே இருக்க முடியுமா? இப்ப இல்லனாலும் நாளைக்கு சொல்லிதானே ஆகணும். அட்டன் பண்ணி பேசு. சொல்லுக்கா. ஏய், எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது? அருணுக்கு ஃபோன் பண்ணாலும் போனை கட் பண்றாரு. நீ போனை எடுக்கவே மாட்டேங்கிற. நான் என்ன நினைக்கிறது? ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சோன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சாரிக்கா, போன் எடுக்கிற நிலைமையில நான் இல்ல. சரி, அதை விட கல்யாணத்தை நிறுத்தினியா இல்லையா? நிறுத்திட்டேன்க்கா. இனிமே அருண் வீட்ல தான் நான் இருப்பேன். கல்யாணத்தை நிறுத்தினதுல ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா உன்னை எப்படி அங்க இருக்க விட்டாங்க? நீ என்ன செஞ்சு கல்யாணத்தை நிறுத்தின? அக்கா, போன்ல எதுக்குக்கா அதெல்லாம்? நான் நேர்ல வந்து விளக்கமா சொல்றேனே. சரி, போன கொடு. முக்கியமான விஷயத்த சொல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்க. நான் அருணோட அத்தை பேசுறேங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? எதுக்குங்க? ரஞ்சிதா அதிரடியா ஏதோ செஞ்சுதான் உள்ள வந்திருப்பா. அவளை யாரும் மனசார ஏத்துக்க மாட்டாங்க. நான் வாழ்த்துக்கள் சொன்னது அதுக்கு இல்லங்க. நீங்க பெரியம்மா ஆக போறீங்க.